ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆவணி மாத பௌர்ணமி. இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பௌர்ணமி அன்று நாம தண்ணீரை வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம், எந்த நேரத்துல செய்யணும், எப்படி செய்யணும், இந்த பரிகாரம் செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம். நாளைய தினம் அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏற்கனவே இந்த ஆவணி மாத பௌர்ணமி அன்று இந்த ஒரு பொருளை வாங்குங்கள், பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் வைப், இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாம செய்யலாம். இது பௌர்ணமியில தான் நாம செய்ய முடியும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செய்ய முடியாது. இந்த பௌர்ணமி நாட்கள்ல தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டுமே அதற்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இன்றளவு நிறைய பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? அதை சமாளிச்சு கடந்து போய்கிட்டே தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது தீந்தா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன்ப்பா, இந்த ஒரு பிரச்சனை எனக்கு பெரிய ஒரு தலைவலியை கொடுக்குது அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு ஒவ்வொரு பௌர்ணமியுமே, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள், எதிர்மறை ஆற்றல்கள், தடைகள் அனைத்தும் விலகி உங்க குடும்பம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். சரிங்க, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் முழுவதுமே நம்மளுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஆக நம்மளுக்கு இந்த பௌர்ணமி நாளைய தினம் முழுமையாக இருப்பதினால், நாளைய தினம் திங்கட்கிழமை அதிகாலையில் அதிகாலை 3 மணி 7 நிமிடங்களுக்கு நம்ம பௌர்ணமி துவங்குகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு 1 மணி 9 நிமிடங்கள் வரைக்குமே நம்மளுக்கு இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்கள் உங்களுடைய வழிபாடுகள்லாம் முடிச்சிருவீங்க இல்லைங்களா? ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே உங்கள் வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டே வாங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் 3, கிராம்பு 3, பச்சை கற்பூரம் 1 துண்டு, ஜவ்வாது 1 சிட்டிகை, வெட்டி வேர் கொஞ்சம், இது எல்லாமே அந்த கிளாஸ்க்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் வீட்டில் எங்கே நிலவுனுடைய வெளிச்சம், நிலவு ஒளி எங்கே உங்களுக்கு படுமோ மொட்டை மாடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு காம்பவுண்ட் சவுத்து மேலே வச்சா ஓகேவாக இருக்கும், அங்கே எங்களுக்கு நல்லா நிலா வெளிச்சம் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் அங்கே கூட வைக்கலாம். உங்களுக்கு எங்கே நிலா வெளிச்சம், நிலாவினுடைய ஒளி கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த நீரை இரவு முழுவதுமே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீடு முழுவதும் இந்த நீரை தெளிச்சு விட்டுருங்க. பாத்ரூம், கிச்சன், முன்வாசல், பின்வாசல் அப்படின்னு உங்கள் வீட்டைக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி நல்லா அந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுடுங்க. மீதி தண்ணீர் இருக்குது அப்படின்னா கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இப்படி செய்யும்போது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதுவும்
விலகும். அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது அதிகமா அப்படின்னா அதையுமே விரட்டி அடித்து விடும். ஏதாவது ஒரு காரியத்திற்காக நாம் முயற்சி செஞ்சு கொண்டுட்டு இருக்கும்போது அது ரொம்ப தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்முடைய வீடுகளில் தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அதையும் விரட்டி அடித்து விடும். எப்பேற்பட்ட கண் திருஷ்டிகளையும் போக்க கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீர் வழிபாடு தான் இது. இந்த நில ஒளியில நாம ஏன் வைக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி முழு பௌர்ணமியாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய சக்திகள் நிறைந்து இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த நில ஒளியில நம்மளை கிரிவலம் போக சொன்னாங்க. அப்போ அந்த நில ஒளி கதிர்கள் நம் மீது படும். அதன் மூலமாக நம் உடல்களும் சரி மனதும் சரி நல்ல ஒரு நிலையை அடைந்திருக்கும். ஒரு தெளிவான ஒரு மனநிலையில நாம இருப்போம். அப்படி இருக்கும்போது நாம எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியானதாகவே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நில ஒளியில வச்ச தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் தெளிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கிற சக்திகள் அனைத்தையும் அந்த தண்ணீர் கிரகித்து கொள்ளும். தண்ணீருக்கு நல்ல சக்திகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஆக நாம இரவு முழுவதும் வைக்கும்போது அந்த பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே அந்த தண்ணீர் கிரகித்து கொள்ளும். அதை நம்ம வீடு முழுவதும் தெளிச்சு விடும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். பொதுவாக பெரிய பெரிய கோவில்கள்லாம் போனீங்கன்னா தெப்பக்குளம் வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறோம் தெப்பக்குளம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒன்று குளிக்கணும், இல்லை குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா கை கால் மூஞ்சியாவது அலம்பி தலையில் தண்ணீர் தெளிச்சுக்கணும். அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி சக்திகள் எல்லாமே அந்த தெப்பக்குளத்தில் தான் இருக்கும். அங்கே செய்யும்போது தான் நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும். அதனால் காரணம் எதுவும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று ஒரு கிளாஸ் நீரில் நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை யாருமே தவற விட்டுறாதீங்க. எல்லாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய வீடுகளில் வீட்டுக்கு போனாலே எனக்கு நிம்மதி இல்லைம்மா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, வீட்டில் என்னால் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக உட்கார முடியலை அப்படிங்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே எதிர்பார்ப்பீர்கள். அதே மாதிரி ஆவணி அவுட்டமும் நம்மளுக்கு வருகிறது. கலைகளில் சிறந்து விலகணும் அப்படின்னா நாளைய தினத்தில் ஹயக்ரீவர் வழிபாடும், அதாவது லட்சுமி ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் போது கலைகளில் நம்மளுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நிறைய பேர் சத்திரியர்கள் பிராமணர்கள்லாம் இந்த ஆவணி அவிட்டம் அன்று பூனல்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் வழிபாடு செய்வாங்க. அப்படி செய்கிறவங்க நீங்க அதையும் செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.